ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். முன்னாடி ஒரு கப்பு துவரம் பருப்பு, அப்புறம் பீர்க்கங்காய் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு பீர்க்கங்காய் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு இது காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, அப்புறமா காரம், அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு பீர்க்கங்காய், அது இதில் கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு நல்லா அந்த நம்ம போட்ட புளி காரம் எல்லாம் அந்த பருப்போடு நல்லா வேகணும். சூப்பரான பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.